அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஒரு உன்னதமான பணி. ஏனென்றால் ஏன் இந்த அழைப்பு பணியை இறைவன் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கினான், என்னுடைய அவசியம் என்ன என்று பார்ப்போம். எனால் எப்போ ஒரு நல்ல விஷயத்தை நாம் அதை தேர்ந்தெடுத்தோமோ அப்போ ஒரு மனிதன், ஒரு மனுஷன் சொல்றதுக்கு பேசிக் கிரைட்டீரியா, பேசிக் அடிப்படையா இவன் ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை குணம், ஒரு அடிப்படை தகுதி, ஒரு அடிப்படை கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் தனக்கு எதை நல்லது என்று நினைக்கின்றானோ அதை மற்றவர்களுக்கு கை காட்ட வேண்டும். இப்போ உதாரணமா ஒரு 10 பேர் பசியா இருக்கிற ஒரு இடத்துல, கடுமையான பசி, கடும் பசி, 10 பேருமே ஈக்குவலான பசியா இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒருத்தர் போறாரு, அங்க மட்டும் அவருக்கு மட்டும் ஒரு இடத்துல ஒரு உணவு கிடைக்குது, காசுக்கோ விலைக்கோ ஃப்ரீயாவோ, மரத்தில் உள்ள பழமாகவோ அல்லது தட்டில் உள்ள சாப்பாடாகவோ ஏதோ ஒரு வகையில் அவரை பசியை ஆற்றக்கூடிய ஒரு பொருள் அவர் கிடைச்சிருச்சுன்னா அவர் என்ன பண்ணும்? தான் சாப்பிட்டு வந்து தன்னை மாதிரி பசியா இருக்க மற்றவங்களுக்கு சொல்லணும். அவன் தான் மனுஷன். ஒரு மனிதனுங்கிறது பேசிக் கிரைட்டீரியான்னு சொன்னா, தனக்கு எது நல்லதோ அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதை ஒருத்தர் சொல்லலன்னு சொன்னா அவன் பேசிக் மனிதன் என்ற ஹியூமன் என்ற அந்த நிலையை விட்டே அவன் விலகி விடுகின்றான். இப்போ 10 பேர் ஒன்றா இருக்கிறோம், அவர் மட்டும் சாப்பாடு கிடைச்சி அவர் மட்டும் சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்துட்டாரு. இந்த 9 பேருக்கு பின்னாடி தெரிய வரும் பொழுது அவனை மதிப்பாங்களா? நீங்களா ஒரு மனுஷனாடா, நீ 10 பேர் தானே பசியா இருக்கிறோம், நீ மட்டும் சாப்பிட்டு வந்துட்டியாடா, சாப்பாடு உணவு எங்க கிடையாது எங்களுக்கு வார்த்தை சொல்லிக்க வேண்டாமா? நாங்கள் 1000 ரூபா கொடுத்துருப்போமே, 10,000 ரூபா கொடுத்துருப்போமே, எங்களுக்கு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பமா இல்லையா? அப்போ பேசிக் ஒரு மனுஷனுங்கிறது கிரைட்டீரியா வந்துட்டுன்னா, தன்னை போன்ற மனிதர்கள் எல்லோரையும் தனக்கு நல்லது நினைப்பதை தன்னை மற்றவங்க நல்லது நினைக்கணும். அதனால்தான் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இருக்குது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இது வந்து முழு உலக மக்களுக்கும் பொதுவான ஒரு சொத்து. இது ஒரு சொத்து, முழு உலக மக்களுக்கும் பொதுவான ஒரு சொத்து. இந்த சொத்தை ஒரு குறிப்பிட்டவன் மட்டும், ஒரு பொது சொத்தை ஒருத்தன் தனி சொத்தாக மாற்றி அவன் மட்டும் அனுபவிக்கிறான்னு சொன்னா அவனை இஸ்லாம் மனிதனாகவே பார்க்கறது இல்லை. அவன் மனுஷனாகவே பார்க்க, மனிதாபிமானம் உள்ளவனா இருந்தா ஒருத்தன் ஒரு பொது சொத்தை பொது சொத்தா பயன்படுத்தும். எல்லாருக்கும் உனக்கு பங்கு இருக்குப்பா, உனக்கு பங்கு, எல்லாம் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு பொது சொத்தை தனி சொத்தாக தனக்கு மட்டும் சொத்தாக மாற்ற நினைப்பவனோ அல்லது தன்னுடைய தேவை நிறைவேறும் பொழுது அதே மாதிரி தேவை உள்ளவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணாம, இங்க நிறைவேறுது போ, நீ என்ன மாதிரி தாகமா இருக்கல, அங்க ஒரு கிணறு இருக்குது போ, அந்த கிணத்து நானும் தண்ணி குடிச்சிட்டு நீ குடிச்சுக்க அப்படின்னு சொல்றதோ மனுஷன். தன்னுடைய தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொள்பவன், அதுக்கு சுயநலம் கூட சொல்லக்கூடாது, அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தா மனித தன்மையற்ற செயல் சொல்லலாம். தமிழ்ல அதை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், சுயநலங்குவாங்க. சுயநலம் அல்ல, இறைவனால் சுயநலமா பார்க்கல, இது மனித தன்மையே அற்ற செயல். தன்னை மாதிரி மனுஷன் தாகத்தில் இருக்கிறான், நான் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன், கிணறு இருக்குது அங்கே தெரியுது, எல்லாருமே குடிக்கலாம், நான் மட்டும் குடிச்சது கம்முன்னுட்டா, அப்போ இதில் எவ்வளோ பெரிய ஒரு மனிதாபிமானமற்ற செயல். அதனால தான் இஸ்லாம் என்பது தாகித்தவர்களுக்கு தண்ணீர், பசித்தவர்களுக்கு உணவு, நோயாளிகளுக்கு மருந்து, தேவையுள்ளவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து, எல்லோருக்கும் பொதுவான ஒரு சொத்து இஸ்லாம். அதனால இறைவன் சொல்றான், இஸ்லாம் உனக்கு தெரிந்த இஸ்லாமை நான் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் நீ பெரிய மோசடி பண்ணிட்ட, உனக்கு தெரிந்த இந்த சத்தியத்தை ஹக்கை மோசடி பண்ணிட்ட. இப்போ நான் அடிக்கடி சொல்றது உண்டு, என்னண்டா நம்ம இந்த தாம்பரம் தாண்டி இந்த ஜிசி ரோட்ல பார்த்தீங்கன்னா சாலைகள் 2 பக்கமும் மக்கள் சிவப்பு ஆடை உடுத்திக்கிட்டு, சிவப்பு புடவை உடுத்துக்கிட்டு, குழந்தைகளை கையில் தூக்கிட்டு, வெயிலில் காலில் செருப்பு கூட இல்லாமல் அந்த கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து போகிறத பார்க்கலாம். பார்த்துருக்கமா? எங்கே போகிறாங்க மக்கள்? எங்கே போகிறாங்க?
மேல்மருவத்தூருக்கு போகிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் மாறிடும். பச்சை கலர் இருக்கிறது காவி கலர் இருக்கிறது பச்சை கலராக மாறிடும், சிவப்பு கலர் இருக்கிறது பச்சை கலராக மாறிடும். பச்சை கலர் கொடுத்துக்கிட்டு அங்கேயே மக்கள் ரோட்டில் நடப்பாங்க. எங்கேருந்து திருச்சியிலேருந்து பழனி வரைக்கும் பார்க்கலாம், நீங்கள் திண்டுக்கல் ரோட்டில் பார்க்கலாம். அதுக்காண்டே கவர்மெண்ட் 2 பக்கமும் அவங்க நடந்து போகிறதுக்காண்டி பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் நடந்தே போகிறதுக்கு கால் வலிக்க, கால் நோக, காலில் செருப்பு கூட இல்லாமல் குழந்தைய தூக்கிட்டு வெயிலில் ஆண்களும் பெண்களும் நடந்து போகிறத பார்க்கலாம். கொஞ்சம் தாண்டி இது இந்த மக்கள் எங்கே போகிறாங்க, பழனிக்கு போகிறாங்க. கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போவாங்க மக்கள். குறிப்பாக அது மாதிரி சீசனில் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் மக்கள் சபரிமலைக்கு போவாங்க. ஸோ இந்த மக்கள்லாம் எங்கே போகிறாங்க, காலில் செருப்பு கூட இல்லாமல் வெயிலில் குழந்தைய தூக்கிக்கிட்டு தாகத்தோட பசியோடு இப்படி அலைகிறாங்களே, இந்த மக்கள்லாம் எங்கே அலைகிறாங்களே, தன்னை படைத்த இறைவன் யார் என்று தேடி அலைகின்றார்கள். தன்னை படைத்த இறைவன் யார்? அந்த இறைவன் மேல்மருவத்தூர்ல இருக்காரா, பழனியில் இருக்கிறாரா, வேளாங்கண்ணியில் இருக்கிறாரா, சபரிமலையில் இருக்கிறாரா? என்னை படைத்தவன் யார், எங்கே இருக்கிறார் தேடி அலைகின்றார்கள். அவர்களையும் நம்மையும் படைத்த இறைவன் யார் என்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு சொல்லாமல் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லாம மோசடி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தேடி அலைகிறாங்க, என்னை படைத்த இறைவன் யார், எங்க இருக்கிறார் என்னை படைத்த இறைவன்? மேல்மருவத்தூர்ல இருக்கிறாரா, சபரிமலையில் இருக்கிறாரா, பழனியில் இருக்கிறாரா, இல்ல வேளாங்கண்ணியில் இருக்கிறாரா? தேடி அலைகிறாரு. ஆனா நமக்கு தெரியும் அவர்களை படைத்த இறைவன் யார், நமக்கு தெரியும். நம்மை படைத்த இறைவன் யார் நமக்கு தெரியும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க சொல்லணும்னு சொன்னா இது மோசடியா இல்லையா? எவ்வளவு பெரிய மோசடி! இதனால்தான் இறைவன் இஸ்லாமிய அழைப்பு பணியை, தாவா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அழைப்பு பணியை ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இறைவன் கடமையாக்கணும். நீ சொல்லணும், இத இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய உன்னுடைய கடமை. அதை சொல்லவில்லை என்றால் என்ன நடக்கும்? இறைவன் குர்ஆனில் எச்சரிக்கிறான். அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். உலகத்து நன்மைகளே சிறந்த நன்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, தீமைகளிலே மோசமான தீமை இறைவனுக்கு ஷிர்க் வைப்பது, இறைவனுக்கு இணை வைப்பது. அப்ப அது நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இஸ்லாம் என்ற நன்மையை ஏவி இணை வைத்தல் என்ற தீமையை விட்டு மனிதனை தடுக்க வேண்டும். மனித குலத்தை நன்மை ஏவி தீமை தடுக்கணும்னா நன்மைகளை சிறந்த நன்மை என்பது இஸ்லாம். ஒரு மனிதன் களிமா சொல்வது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, இதுதான் நன்மைகளே சிறந்த நன்மை. தீமைகளே மோசமான தீமைன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இறைவனுக்கு இணை வைப்பது. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் இறைவன் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிக மகத்தான அநியாயம், மோசமான அநியாயம் அதுதான் அப்படிங்கிறான். அப்ப பாவங்களே கெட்ட பாவம், தீமைகளே கெட்ட தீமை இறைவனுக்கு இணை வைப்பது. அப்ப நன்மையை ஏவி தீமை தடுக்கணும்னு சொன்னா ஈமான், இறை விசுவாசம் என்ற நன்மையை ஏவி இணை வைத்தல் என்ற தீமையை தடுக்கணும். இதுக்கு உதாரணம் இறைவன் குர்ஆன்ல சொல்றான். 7வது அத்தியாயத்தில் சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தில் இறைவன் ஒரு சம்பவத்தை சொல்றான். என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம், இன்னைக்கு யூதர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த யூதர்களை தான் இறைவன் பனு இஸ்ரவேலுங்குவான். அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு கூட்டம் ஐலா நதிக்கரை என்ற ஒரு நதிக்கரையில் வசிக்கிறாங்க. ஒரு நதிக்கரையில் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு இறைவன் ஒரு உத்தரவு கொடுக்கின்றான். என்ன உத்தரவு? இன்னைக்கு எப்படி நம்ம முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமையில ஜும்மா துவோமோ, கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு போவாங்களோ, அதே மாதிரி யூதர்களுக்கு புனிதமான தினம் சனிக்கிழமை. அதை யௌமு சப்பாத்துன்னு சொல்லுவாங்க. சப்பாத் அப்படின்னு யூதர்கள் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சப்பாத்தில் சபுத், யௌமு சபுத்னா அரபில சனிக்கிழமை என்று பொருள். அந்த யௌமு சபுத்துங்கிறது தான் யூதர்கள் சப்பாத் தினம் சொல்லுவாங்க. நீ யூதர்களை பற்றி விக்கிபீடியாலேயோ இல்லை யூதர்களை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான நாள் சப்பாத் தினம் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக அந்த சப்பாத் இல்லை, சபுத், யௌமு சபுத் அரபில. யௌமு சபுத்னா சனிக்கிழமைன்னு அர்த்தம். அந்த சனிக்கிழமை அவங்களுக்கு இறைவன் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க பெரும்பாலும் அந்த ஐலா நதிக்கரை என்று சொல்லக்கூடிய அந்த கடற்கரை நதிக்கரை வசிய மக்கள், மீனவர்கள், மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள். இறைவன் அவங்களுக்கு ஒரு உத்தரவிடுறான், நீ வாரம் பூரா மீன் பிடிச்சிக்க, ஒரு வாரம் பூரா மீன் பிடிச்சிக்க, 6 நாள் மீன் பிடிச்சிக்க, சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்காத. அந்த நாளை முழுமையாக இறைவனுக்கு ஒப்படைத்து விடு. அந்த நாளில் நீ இறைவனுக்கு தியானம் செய்யணும், இறைவனை வணங்கணும், இறைவனை பற்றி மக்கள்கிட்ட பேசணும், இறைவனை பற்றி பிரஸ்தாபிக்கணும். அன்றைய முழுவதும் இறைவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கணும். அந்த ஒரு நாள் மட்டும் மீன் பிடிக்கிறது உனக்கு தடை செய்யப்பட்டது. நீ மற்ற நாள் 6 நாளில் மீன் பிடிச்சிக்கோ அப்படின்னு இறைவன் என்ன பண்ண அவன் உத்தரவிட்டான். உத்தரவிட்ட பிறகு அந்த உத்தரவை கரெக்டாக அந்த மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணாங்க அந்த மக்கள். இறைவனுடைய சோதனைன்னு வரும்ல, இதை சோதிப்பான். இவன் உத்தரவில் கரெக்டாக இருக்கிறானா அப்படின்னு இறைவன் அப்பப்போ நம்மளை சோதிப்பான். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஏன்னா முஸ்லீமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சோதனை ரொம்ப கம்மியாக இருக்கும். புதிதாக இஸ்லாத்துக்கு வராது பாருங்க, அவர் தான் சோதனை அதிகமாக கொடுப்பான் இறைவன். ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒழுங்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கானா டெஸ்ட் பண்ணுறதுக்கு.
அந்த மாதிரி அந்த மக்களுக்கு இறைவன் என்ன பண்ண ஒரு டெஸ்ட் வச்சான். என்ன டெஸ்ட்னா, இவன் இந்த சனிக்கிழமையில மீன் பிடிக்கக்கூடாது, அது முழுமையாக இறைவனுக்கு அந்த நாளை ஒப்படைச்சுன்னு சொன்னோமே, இதில் உறுதியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு டெஸ்ட் வச்சான். என்ன டெஸ்ட் அப்படின்னு சொன்னால், இறைவன் சொல்கிறத படிக்கிறேன் பாருங்க. 7வது அத்தியாயத்தில் 163வது வசனம். நபியே, கடலோரத்தில் இருந்த ஒரு ஊர் மக்களுக்கு நேர்ந்தது பற்றி அவர்களிடம் நீர் கேளும். கடலோரத்தில் வசித்து வந்த அந்த மக்களுக்கு நேர்ந்ததை பற்றி நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்க. சனிக்கிழமை தினத்தில் அன்று மீன் பிடிப்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. சனிக்கிழமை மீன் பிடிப்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் வரம்பு மீறி மீன் பிடிக்கலானார்கள். அவர்கள் வரம்பு மீறி மீன் பிடிக்கலானார்கள். ஏனெனில், கவனிங்க, இங்குதான் இறைவனுக்கு சோதனை. ஏனெனில் அவர்களுடைய மீன்கள் அவர்களுடைய அந்த கண்ணியத்திற்குரிய சனிக்கிழமை அன்று தண்ணீருக்கு மேல் தலையை நீட்டிக்கொண்டு அவர்களிடம் வந்தன. அது 6 நாளில் கிடைக்காத மீன் வேட்டை சனிக்கிழமை மட்டும் பார்த்தா அந்த ஓரத்தில் மீன்கள் தலையை தூக்கிட்டு நிற்கும். என்ன புடிங்கிற மாதிரி நிற்கும். ஆனால் பிடிக்க முடியுமா? இதை இறைவனுடைய சோதனை. இதை எப்படி சோதிக்கிறான்னு சொன்னால், 6 நாள் கஷ்டப்படுவாங்க, மீன் அந்தளவு கிடைக்காது. ஆனால் சனிக்கிழமை பார்த்தா அந்த மீன் தண்ணிக்கு மேலே தலையை தூக்கி நிற்கும். பெரிய பெரிய மீன்கள், நல்ல விலை உயர்ந்த மீன்கள் தண்ணிக்கு மேலே தலையை தூக்கி நிற்கும். என்ன புடின்னு. ஆனால் பிடிக்க முடியுமா? முடியாது. அதான் சோதனை. அதான் இறைவன் சொல்கிறான் பாருங்க. ஏனெனில் அவர்களுடைய மீன்கள் அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய அந்த சனிக்கிழமை என்று தண்ணீருக்கு மேல் தலையை நீட்டிக்கொண்டு அவர்களிடம் வந்தன. ஆனால் அவர்கள் சனிக்கிழமை அனுஷ்டிக்காத இதர நாட்களில் அவை இவர்களிடம் இப்படி வருவதில்லை. மற்ற நாள் என்ன பண்ண, மற்ற 6 நாள் வர்றதில்ல மீன். சனிக்கிழமை மட்டும் கரையோரத்தில் நிற்கும் மீன். ஜே நிற்கும் மீன். அது சனிக்கிழமை யாரும் சொல்லிக் கொடுத்தாதுக்கு? இறைவனுடைய உத்தரவு, இறைவனுடைய சோதனை அது. அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்கள் இறைவன் சோதிச்ச உடனே அந்த சோதனையில் விழுந்துட்டாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக சொல்லும்போது சொல்கிறாங்க, என்னண்டா இவங்க அந்த மக்கள் 3 பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க. முதல் பிரிவு ஓப்பனாக போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடக்குறாம்பா, எல்லாம் கிடக்குறாம்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல மீனை பிடிப்பா, சனிக்கிழமையில மீன் துள்ளுது, பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏ குரூப். பி குரூப் என்ன பண்ணாங்கன்னா, ஏய் தப்பு, மீன் பிடிக்காத, இறைவனுடைய தண்டனை வந்துடும், இறைவனுடைய சோதனை இது, நம்மளை சோதிச்சு பார்க்குறான் இறைவன், நீ சோதனைகளை விட்டு கொடுத்துறாத, உறுதியாயிரு என்று அந்த மக்களுக்கு அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அந்த மக்களை தடுத்தார்கள். தப்பு செய்யாதீங்க, இறைவனுடைய உத்தரவுக்கு மாறு செய்யாதீங்க அப்படின்னு தடுத்தாங்க. 2வது குரூப்பு. 3வது குரூப்பு, நமக்கு எதுக்கு வம்பு, அவன் பிடிக்கிறான், இவன் தடுக்கிறான், நம்ம வேடிக்கை வந்துட்டு போயிடலாம், நம்ம பிடிக்கவும் வேண்டாம், தடுக்கவும் வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம கம்முன்னு இருந்துடலாம் அப்படின்னு இந்த மக்கள் 3வது மக்கள் கம்முன்னு இருந்துட்டாங்க. 3 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. இந்த 3 பிரிவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான் பாருங்க. அதே 164வது அத்தியாயத்தில், வைது காலத் உம்மத்துன் மின்ஹும் லிம தாயிதூன கௌமன் இல்லாஹு முஹ்லிக்குஹும் அவ் முஅத்திபுஹும் அதாபன் ஷதீதா. இந்த 3வது டீம் இருக்கான் இல்லையா, 3வது டீம் அமைதியா இருந்தானே, அவன் என்ன பண்ணான், இந்த 2வது டீம்கிட்ட கேட்டான். 2வது டீம் யாரு? பிடிச்சவங்களா தடுத்தவங்களா? தடுத்தவங்க. முதல் டீம் பிடிச்சவங்க, 2வது டீம் தடுத்தவங்க. இப்ப 3வது டீம் கேட்கறான் அவங்கள்ட்ட. அல்லாஹ் சொல்றா, குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த 3வது டீம் என்ன பண்ணா, 2வது டீம்கிட்ட கேட்டான், லிம தாயிதூன கௌமன் அல்லாஹு முஹ்லிக்கும் வ அஸிபுஹும் அஸாபன் ஷதீதா. எதுக்கு நீங்க போய் தடுக்கிறீங்க? அல்லாவே அவனை நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். யாரு? இந்த 1வது டீம் அல்லாவே அவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். முஹ்லிக்கும், இறைவனே அவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அவ் முஅத்திபுஹும் அஸாபன் ஷதீதா, அல்லது கடுமையான வேதனை கொடுன்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கே நீங்க போய் புத்தி சொல்லிட்டு சொன்னா கேட்க போறான், உங்க வேலையை பாருங்க அப்படின்னா. யார்? இந்த 3வது டீம் 2வது டீம் பார்த்து சொன்னான். சொல்ல புரியுதுங்களா? 3 டீமா பிரிஞ்சு, முதல் டீம் தப்பு செய்யறான், 2வது டீம் தடுக்கிறான், 3வது டீம் கம்முன்னு இருக்கிறான், அமைதியா இருக்கிறான். இந்த 3வது டீம் கம்முன்னு தான் பரல, அவனை தடுக்கிறவனை போய் தடுக்கிறான். இவன் தடுக்கிறவனை போய் தடுக்கிறான். லிம தாயிதூன கௌமன் இல்லாஹு முஅத்திபுஹும் அல்லாஹ் முஹ்லிக்குஹும் அவ் முஅத்திபுஹும் அஸாபன் ஷதீதா. அல்லாவே அவன் வேதனை செய்ய போறான், அழிக்க போற முடிவு பண்ணிட்டான், அவன் அழிஞ்சு சாணும் முடிவு பண்ணிட்டான். எதுக்கு நீங்க போய் அவனை சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க நம்மள சில பேர் சொல்லுவாங்க, எதுக்குங்க போய் இஸ்லாத்தெல்லாம் சொல்றான், அவனா இஸ்லாத்தை ஏத்துக்க போறான், இவன் செய்யவும் மாட்டான், சேரோட தடுப்பான், எதுங்க இஸ்லாத்தை போய் சொல்லிக்கிட்டு அவனை ஏத்துக்க போறான், அதெல்லாம் எவ்வளவு சொன்னா காதல விடாதுங்க. இதை போய் சொல்லிக்கிட்டு நம்ம உண்டா, நம்ம தொழுகை உண்டா, நம்ம வணக்கம் உண்டா, பள்ளியாசலுக்கு போனோமா, 5 வேளை தொழுதமா இருக்கிறத விட்டுவிட்டு எதுக்கு அவனுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு மேதாயத்தனமா பேச பாருங்க. இவன் தான் 3வது டீம். இவன் தான் யாரு? 3வது டீம். அந்த 2வது டீம் பாருங்க, அவங்க தாவா செய்யறவங்க, நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள்,
தவறை விட்டு தடுக்கக்கூடியவர்கள் அந்த ரெண்டாவது டீம். அந்த ரெண்டாவது டீமை மூணாவது டீம் சொல்றான், லிமத் ஐதுன கௌமன் இல்லாஹ் முஅதிபு முஹ்லிக்கும், அல்லாஹ்வே அவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், ஏன் நீங்க தேவையில்லாம உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த ரெண்டாவது டீம் என்ன பதில் சொன்னாங்க, நான் சொன்ன உடனே அவன் திருந்திடுவான், நான் சொன்ன உடனே அவன் திருந்திடுவான், உடனே மீன் பிடிக்கிறத விட்டுருவான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. நான் சொல்றது எதுக்கு, நான் சொன்ன உடனே மீன் பிடிக்கிறத விட்டுருவான், நிறுத்தி எல்லாம் திருந்திடுவான், இறைவனை கட்டுப்பட ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. அவன் கட்டுப்படுறான் கட்டுப்படல அவனோட விருப்பம். நான் சொல்றது எதுக்குன்னு சொன்னா அவன் சொன்னா பாருங்க, பதில் சொன்னா பாருங்க, காலு அவர்கள் சொன்னார்கள், மாதிரத்தன் இல்லா ரப்பிஹிம், எது திரும்ப போய் சொல்றேன், நாளைக்கு இறைவனிடத்தில் நான் குற்றவாளி ஆகாமல் இருப்பதற்காக சொல்கின்றேன். அவன் திருந்தணும் திருத்தணுங்கிறதுலாம் நோக்கம் இல்லை, திருந்தினா ஓகே சந்தோஷம், அவன் திருந்தினா சந்தோஷம், ஆனா அவனை திருத்தணுங்க நோக்கத்துக்கு சொல்ல, என்னுடைய இறைவன் நான் குற்றவாளியாக கொண்டது நாளைக்கு. காலும் மாதிரத்தின் இல்லா ரப்பிஹிம், எங்களுடைய ரப்பிடத்திலே நாங்கள் குற்றவாளியாக கூடாது. ஏன்னா இறைவன் மறுமையில கேட்பான், உன் கண்ணுக்கு முன்னாடி தவறு நடந்துடுச்சு நீ தடுத்தியான்னு கேட்பான். அந்த நேரத்தில் என்ன, அப்ப அந்த இறைவனுடைய கேள்வியிலிருந்து தப்பிப்பதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு இவங்க பதில் சொன்னாங்க. இப்ப 3 டீம் ஆயிடுச்சா, முதல் டீம் தப்பு செய்யறான், ரெண்டாவது டீம் தடுக்கிறான், மூணாவது டீம் அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, எதுக்குப்பா உனக்கு வம்பு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க, நான் திருந்தல அதெல்லாம் அடுத்த பிரச்சனைப்பா, நான் என் இறைவன்கிட்ட தப்பிக்கணும், நாளைக்கு இறைவனை கேள்வி கேட்டு நான் இறைவன் குற்றவாளி ஆடக்கூடாது அப்படின்னு அதை செய்யறேன்னு சொல்லிட்டான். இப்ப இறைவனுடைய முடிவு தெரியணுமா இல்லையா, இறைவன் என்ன செஞ்சான், அந்த முதல் டீமு ரெண்டாவது டீமு மூணாவது டீமு, இந்த 3 டீம் இறைவன் எப்படி நடந்துக்கிட்டான் அடுத்த வசனத்தை சொல்றான் பாருங்க, நோட் பண்ணிங்க, அவர் வீட்டில் போய் எடுத்து பாருங்க. 7வது அத்தியாயத்தில் 163 164 165, எதை கொண்டு அவர்கள் உபதேசிக்கப்பட்டார்களோ அதனை அவர்கள் மறந்து விட்ட பொழுது, இவங்க அவங்க உபதேசம் பண்றாங்க, அந்த உபதேசத்தை அவன் மறந்துட்டான், செய்யாதன்னு சொல்றாங்க, அதை மறந்துட்டான். மறந்து விட்ட பொழுது தீமையை விட்டும் தடுத்து கொண்டிருந்தவர்களை, தீமையை விட்டும் தடுத்து கொண்டிருந்த எத்தனை டீம், எந்த டீம், ரெண்டாவது டீம், தீமையை விட்டும் தடுத்து கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றி விட்டு அநியாயம் செய்த முதல் கூட்டத்தையும் மூன்றாவது கூட்டத்தையும் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் கடினமான வேதனையை கொண்டு தண்டித்தோம். யாரை தண்டிச்சா இறைவன், அந்த முதல் தப்பு செஞ்சவனை தண்டிச்சான், பார்த்துட்டு கம்முன்னு தான் பாருங்க, இவனை மட்டும் இவனையும் தண்டிச்சான், காப்பாத்துறது யாரை மட்டும், ரெண்டாவது டீமை மட்டும் இறைவன் சொல்றான். எப்படி தண்டிச்சான் தெரியுமா, குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் இவர்களை ஆக்கிவிட்டான். அவர்களை குரங்குகளாகவும், யார் தவறு செய்தவர்கள் குரங்குகளாகவும், வேடிக்கை பார்த்தோன்னே பன்றிகளாகவும் இறைவன் மாற்றிவிட்டான். கூனு கரதத்தன் ஹாசியின் இறைவன் குர்ஆன்ல சொல்றான், அவர்களை நாம் பன்றிகளாகவும் குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று சொன்னோம். அப்ப தப்பு செஞ்சவனை பன்றிகளாக்கிட்டான், குரங்குகளாக்கிட்டான், வேடிக்கை பார்த்தவனே பன்றிகளாக்கிட்டான். யார் தடுத்தார்களோ அவர்களை மட்டும் இறைவன் காப்பாற்றி விட்டான். எவ்வளவு அற்புதமான சம்பவம் இது, இது நடந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். இப்ப நாம முடிவு பண்ணோம், நாம முதல் கூட்டமா ரெண்டாவது கூட்டமா மூணாவது கூட்டமா எந்த கூட்டத்தில் இருக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உலகத்தை மிகச்சு போச்சு. அவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, இறைவன் சொன்னதுக்கு மாறு நடக்குது. எல்லா விஷயத்திலும் வட்டி வாங்கக்கூடாதுங்கிறான், வட்டி வாங்குறான், விபச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறான், விபச்சாரம் செய்யறான், சாராயம் அருந்தக்கூடாதுன்னு சொல்றான், இறைவன் சாராயம் அருந்துறான், இணை வைக்கக்கூடாதுங்கிறான், இறைவன் இணை வச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு உலகம் முழுவதும் பாவங்கள் நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு இப்படி பாவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எந்த கூட்டமா இருக்க போறோம், பாவம் செய்யற கூட்டத்தோட சேர போறோமா, அதை தடுக்கக்கூடிய கூட்டத்தோட சேர போறோமா, வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டத்தோட சேர போறோமா என்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. அதனால்தான் இறைவன் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அழைப்பு பணியை கட்டாய கடமையாக்கினான் இறைவன். ஒவ்வொருத்தர் ஏன் இருக்கு, நீ சொல்லி அவன் கேட்கறான் கேட்கல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, உன் கடமை நிறைவேற்றினியா, உன்னோட பொறுப்பை நிறைவேற்றினாயா, இதான் நமக்கு முன்னால கேள்வி. அதாவது நபிமார்கள் சொல்லியே உருப்படாத சமுதாயம் இந்த சமுதாயம். இறைவனுடைய தூதர்கள் வந்தாங்க, எத்தனை தூதர்களை பேச்ச மக்கள் கேட்டாங்க, சொல்ல போனா அந்த தூதர்களை வேதனைப்படுத்தினாங்க. இறைவனுடைய தூதர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தாபுது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்கன்னாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த தூதரை கொலை பண்ணாங்க, அந்த இறைவனுடைய தூதரை வேதனைப்படுத்தினாங்க. எத்தனையோ தூதர்களை நடுவர் தலையில ரம்பத்தை வச்சு அறுத்தாங்க, ரம்பத்தை வச்சு அறுத்து நின்றா பிளந்தாங்க. நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நபிமார்கள் இறை தூதர்கள் சொல்லியே கேட்காத மக்கள் நாம சொல்ல கேட்க போறாங்க, கேட்கறது கேட்காத அவங்க இருப்போம். ஆனா அதுக்காக நம்ம சொல்லாம இருந்தா அவங்களோட நம்மளும் சேர்ந்துருவோம். அப்ப சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எதற்காக, இறைவனுடைய தண்டனையை தப்பிப்பதற்காக.
இறைவனுடைய சாபத்திலும் தப்பிப்பதற்காக, இறைவனுடைய கோபத்திலும் தப்பிப்பதற்காக. அதனால தான் சகோதரர்களே, இஸ்லாமிய அழைப்பு பணி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவருடைய விருப்பம். காது வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. கல்பு வரை சேர்க்க, கல்புனா இதயம், கல்பு வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. காது வரை கொண்டு போய் சேர்த்தியானா இறைவன் நம்மளை கேட்பான். நீ காது வரை கொண்டு போய் சேர்த்தா உன் கடமை. அவன் கல்புக்குள்ள இதயத்துக்குள்ள நுழைஞ்சுதா இல்லையா அது என்னுடைய விருப்பம். அது நான் நாடியவர்களுக்கு நேர்வழி கொடுப்பேன், நாடியவர்களுக்கு நேர்வழி கொடுக்க மாட்டேன். எத்தனை நபிமார் இறை தூதர்களுடைய குடும்பத்துக்கு இறைவன் நேர்வழி கொடுக்கல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு உன்னதமான நபி, இறை தூதர். அவங்களுடைய அத்தாக்கு, அவருடைய பெத்த தகப்பனுக்கு இறைவன் நேர்வழியை கொடுக்கல. நபி இப்ராஹிம் அல்லாஹ்ட்ட கதறாங்க, இறைவா என் பெத்த தகப்பன், என் ரத்தம், அவர் ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது, அவருக்கு நேர்வழியை கொடு. முடியாதான் இறைவன். இன்னக்கலா தஹதி மன் ஹபப்த வலா கின்னல்லாஹ் யஹதி மன் யஷா. நீங்க நாடியவர்களாம் நேர்வழி கொடுத்துட முடியாது, நான் யாரை நாடினோ அவருக்கு தான் நேர்வழி கொடுப்பேன். அப்ப நேர்வழி என்பது யாருடைய கையில் இருக்குது? நீ நாம நினைக்கிறோம் நான் பேசிட்டு அவர் மாறிடுவாரு. ஒருத்தர் பேசுறாரு, இஸ்லாத்தை பத்தி பேசுறாரு, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா இவருக்கு நேர்வழி கொடுத்த இறைவனா இவரா? இவரா இறைவனா? நான் என்ன நினைக்கலாம், நான் பேசினேன் அவர் சரியாயிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. நம்ம இவர் பேசினா சரியாயிட்டாரு, ஒத்துப்பாரு. அவர் பேசினா ஒத்துப்பாரு, அவருக்கு நல்ல நாவன்மை இருக்குது. இல்ல, நம்முடைய நாவன்மைக்கோ நம்முடைய கைவன்மைக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது. சொல்வது மட்டும் நம்முடைய கடமை. நீங்க விளங்காதபடியே சொன்னாலும் கூட இறைவன் நான் நேர்வழி கொடுப்பான். சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய பிஹேவியரை ஒருத்தன் பார்த்தாண்டே இறைவன் நேர்வழி கொடுப்பான். நீங்க அவருக்கு பெரிய மணிக்கணக்கில் உட்காந்து கேள்வி பதில் நடத்தணும், மணிக்கணக்கில் உட்காந்து இஸ்லாத்தை சொல்லணும், அல்லாஹ் பத்தியும் மறுமையை பத்தியும் இறைவனை பத்தியும் ஒரு இறைவனை பத்தியும் அவனுக்கு மணிக்கணக்கில் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுடைய பிஹேவியரை பத்தி அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி கொடுப்பான். ஒரு சம்பவம் ஒன்று, பாம்பேல ஒருத்தர் ஒரு பிரியாணி கடை வச்சிருந்தாரு. பாம்பேல ஒருத்தர் பிரியாணி கடை வச்சிருக்காரு. பாம்பேல ரொம்ப ஃபேமஸான பிரியாணி கடை. மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த பிரியாணி கடை போய் சாப்பிட்றாங்க. அதுல ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர், மராட்டிக்காரர் ஒருத்தர், மராட்டிக்காரர் முஸ்லீம் அல்லாத சகோதரர் அங்க போய் பிரியாணி சாப்பிட போறாரு. சாப்பிட்டு வெளியே வந்த உடனே அந்த கல்லால இருக்கிற அந்த ஓனர்கிட்ட கேட்குறாரு, பை இது முஸ்லீம் செஞ்ச பிரியாணி தானா? அவங்க முஸ்லீம் செஞ்ச பிரியாணி பை. என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம், அதெல்லாம் டவுட் இருக்குதா? இல்லை இல்லை, முஸ்லீம்கள் செஞ்சால் இவ்வளோ டேஸ்ட் வருது, அதனால நானும் முஸ்லீமா இல்லைன்னு பார்க்குறேன். இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்க முஸ்லீம் பிரியாணி செய்கிறாங்களே, அதில் நானும் முஸ்லீமா இல்லைன்னு பார்க்குறேன். அப்போ இவருக்கு இஸ்லாமிய அழைப்பு பண்ணி கொடுத்தது யாரு? யாரு? பிரியாணி. பிரியாணி அவர் யாரு அழைப்பு பண்ணி கொடுக்கல, யாரும் அழைப்பு. இஸ்லாம் ஆயிட்டார் அவர், முஸ்லீம் ஆயிட்டார். நான் சந்திச்சிருக்கேன் அவரை. அவர் பேர் மராட்டிக்காரர், இஸ்லாத்தை அவர்கிட்ட பேசின்னு சொன்னாரு, எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தது பிரியாணிங்க, எந்த முஸ்லீமும் சொல்லலை. எனக்கு நீ இறைவனை ஏத்துக்க, ஒரு ஏத்துக்க, எந்த முஸ்லீமும் சொல்லலை. எனக்கு இறைவன் நேர்வழி கொடுத்தது பிரியாணி மூலமா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய பிஹேவியர் மட்டுமல்ல, நம்முடைய பிரியாணியும் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கும், நேர்வழியை கொடுக்கும். அப்ப ஏன்னா நேர்வழி யார் கையில் இருக்குது? நம்ம கையில இல்ல, இறைவன் கையில இருக்குது. அதுக்கு இறைவன் யாரை வேணாலும் காரணியா பயன்படுத்தலாம், நம்மளை பயன்படுத்தலாம், நம்முடைய பிஹேவியரை பயன்படுத்தலாம், அல்லது நம்முடைய பிரியாணியை பயன்படுத்தலாம். ஸோ அதனால இறைவன் நேர்வழி என்பது இறைவன் கையில் இருக்குது. நாம சொல்லித்தான் அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி கொடுக்கவும் மாட்டான் இறைவன். நபிகள் நாயகம், இறை தூதர், இறுதி நபி, எவ்வளவு பிரியமான நபி அல்லாஹ்வுக்கு. அந்த பிரியமான இறை தூதர் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அவ்வளோ ஹெல்ப்பா இருந்தார் இஸ்லாத்தின் நேரத்தில். நபிகள் நாயகம் ஊரே வெறுத்த பொழுது பெரிய தகப்பனார் சப்போர்ட்டா இருந்தார் அபு தாலிப். ஊரே அவங்களை ஒதுக்கி வச்சுது, இவர் மோசமானவர், கெட்டவர் அப்படி ஒதுக்கி வச்சுது இஸ்லாத்தை சொன்ன காரணத்துக்காக. அப்போ ஃபுல் சப்போர்ட்டா இருந்தவர் அபு தாலிப். அந்த அபு தாலிப் மரண படுக்கையில் இருக்கிறாரு. நபிகள் நாயகம் வந்து போய் கெஞ்சுறாங்க, நீங்க எப்படியாவது களிமா சொல்லிடுங்க, இஸ்லாத்தை ஏத்துங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிடுங்க, இறைவன் உங்களுக்காக நான் மன்றாடுறேன், நீங்க நரகத்துக்கு போயிடாதீங்க, நீங்க இவ்வளவு காலமா எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க, உதவியா இருந்தீங்க, நீங்க எப்படியாவது ஒரு களிமா சொல்லுங்க. கெஞ்சுறாங்க நபிகள் நாயகம். நான் கேட்கிறேன், நாம எல்லாம் நபிகள் நாயகத்துல பெரிய ஆளா? நம்ம சொன்ன இஸ்லாத்துக்கு வந்துருக்காம நம்ம பேச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வருது, நம்மளாம் ரசூலுல்லாவோட பெரிய ஆளா? நபிகள் நாயகத்துல பெரிய ஆளா நம்மளாம்? அவ்வளோ கவலையோட அவ்வளோ அக்கறையோட போய் சொன்ன நபிகள் நாயகம் பேச்சு அவர் கேட்கல, இறந்துடுறாரு. இறந்தோன்னு நபிகள் நாயகம் ரொம்ப மனவேதனைப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. எனக்கு யார் யாருக்கோ இறைவன் நேர்வழி கொடுத்துட்டான், என்னுடைய பெரிய தாப்பனார் கிடைக்காம போயிடுச்சு, எனக்கு அவ்வளோ ஒத்தாசையா இருந்தாரு, அவ்வளோ உதவியா இருந்தாரு, என் கண்ணுக்கு எதிலே அவர் நரகத்துக்கு போயிட்டாரு, வேதனைப்படுறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்துக்கு இறைவன் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? அப்பதான் அந்த வசனத்தை இருக்கிறான், இன்னக்கலா தஹதி மன் ஹபப்த வலா கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. இறைவன் கண்டிக்கிறான் நபிகள் நாயகத்தை, கண்டிக்கிறான். நேர்வழி உங்க கையில இல்ல, நீங்க இஷ்டப்பட்டவங்க நேர்வழி கொடுக்க முடியாது. இன்னக்கலா தஹதி மன் ஹபப்த, நீங்கள் விருப்பப்பட்ட ஆளு இஷ்டப்பட்டவங்க நேர்வழி கொடுக்க முடியாது. வலா கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழி கொடுப்பான். சகோதரர்களே,
அப்போ இந்த தாவா பணி செய்வது என்பது அவங்களுக்குலாம் நேர்வழி கிடைக்கணும், அவங்களாம் முஸ்லீமா மாறிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அல்ல, இறைவனிடத்தில் நான் தப்பிப்பதற்காக. அந்த ரெண்டாவது கூட போனா ரெண்டாவது கூட என்ன பதில் சொன்னாங்க? காலும் மாதிரத்தில் இல்ல ரப்பீம், எங்க இறைவனோட குற்றத்தில் நாங்கள் தப்பிப்பதற்காக, இறைவன் தண்டனை தப்பிப்பதற்காக. அதனால நாம தாவா செய்வது என்பது, இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வது என்பது இறைவனுடைய குற்றத்தில் இறைவனுடைய தண்டனையில் தப்பிப்பதற்காண்டி தானே தவிர நாம சொல்லி எல்லாரும் களிமா சொல்லுவான் இஸ்லாத்துக்கு வந்துருவான் என்பதற்காக அல்ல. நமக்கு அதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. நம்ம சொன்னோன்னு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துடணும், நம்ம சொன்ன பேசணும் இஸ்லாத்துக்கு வந்துடணும், நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. நாம ஒரு கருவி. சில சமயங்களில் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர் இஸ்லாம் விஷயத்தில் நியூட்ரலாக இருந்திருப்பாரு. நம்ம பேசுறதுக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு எதிரியா மாறிடுவான். அப்படி நடந்துரு சில ஊர்ல சில சம்பவங்கள். பேசுற வரைக்கும் நம்ம நியூட்ரல், நம்ம போய் உட்காந்து அல்லாஹ் ஆகிரத்து மறுமை சிந்தனை பேசின உடனே இஸ்லாத்துக்கு எதிரியா மாறிடுறான் அவன். அப்ப நம்ம பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது? நம்ம பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்குது? ஒரு மண்ணாகட்டி மதிப்பும் கிடையாது நம்ம பேச்சுக்கு. அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் நேர்வழி கொடுக்க முடியும். அப்ப நாம இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வது எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்குவதற்காக அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கங்க, நாம் அழைப்பு பணி செய்வது எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்குவதற்காக அல்ல, எல்லாத்தையும் முஸ்லீம்களை எண்ணிக்கை பெருக்கணுங்கிறதுக்காண்டி அல்ல, என் பேச்சு கேட்டு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடுங்கிறதுக்காண்டி அல்ல. நான் தாவா செய்வது, அழைப்பு பணி செய்வது அல்லாஹ்வுடைய தண்டனையில் தப்பிப்பதற்காக. அந்த எண்ணம் முதல்ல நம்ம தாயிகளுக்கு வரணும். நான் ஒருத்தர் அழைப்பு பணி செய்யறேன்னா நாளைக்கு அல்லாஹ் குற்றவாளி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில். அதனால தான் இறைவன் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அதனால ஒவ்வொரு முஸ்லீமும் அழைப்பு பணி செய்வது கடமை. ஏன்? இவன் அனுபவிச்சுட்டான், ஒரு முஸ்லீம் அனுபவிச்சுட்டான். இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தினால என்னென்னத்தை நம்ம அனுபவிச்சோம், என்ன சந்தோஷத்தை ஏற்படுத்த, நமக்கு என்ன மகிழ்ச்சி கிடைச்சது, என்ன ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைச்சது. நீ பார்க்கலாம், ஒரு 4 கோடி ரூபா காரில் ஒருத்தன் வருவான். காரோட மதிப்பு 4 கோடி ரூபா இருக்கும். ஏசி காரு, அப்படியே நல்ல கோட் சூட் போட்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அதிபராக இருப்பார். அவருக்கு 1000 கோடி இருக்கும் சொத்து, 1000 கோடி இருக்கும், 5000 பேர் வேலை செய்வாங்க, பெரிய ஒரு கம்பெனியோட ஓனராக இருப்பார். அப்படியே 4 கோடி ரூபா காரில் சர்ன்னு வருவார். வந்து அப்படியே அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பைலட் மாதிரி, ஃப்ளைட் பைலட் மாதிரி கேப் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, அந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது அவருக்கு. அப்படி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறவர். அவ்வளோ பெர்ஃபெக்டான ஆள், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவ்வளோ கோட்டுன்னு சூட்டு போட்டு அப்படி 4 கோடி ரூபா காரில் வருவார். வந்து அவருக்கு ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது சிறுநீர் வந்துருச்சு. என்ன பண்ணுவார்? நேரம் ஓரமாக நிறுத்துவார், கார் நிறுத்துவார், காரை விட்டு இறங்குவார், நேரம் ஜிப்பாக வைப்பார், ஆடு மாடு போன மாதிரி போவார். யாரு போகிறது? யாரு? ரோட்டில் குப்பனும் சுப்பனும் இல்லை, ஒரு பெரிய கோடீஸ்வரர், 1000 கோடிக்கு அதிபர். அவர் காரை பார்த்தாலும் எல்லாம் சல்யூட் அடிப்பான். ரோட்டில் அவருக்கு அல்ல, காலி கார் போனாலும் போலீஸ் சல்யூட் அடிக்கும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளு, அவருக்கு ஒரு சின்ன தேவைன்னு வந்துட்டா ஆடு மாடு எப்படி தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுமோ அப்படித்தான் நிறைவேற்றுகின்றார். அதே ஒரு சாதாரண முஸ்லீமா இருந்தா கூட அப்படி பண்ணுவானா? ஒரு சாதாரண பேசிக் முஸ்லீமா இருந்தா கூட அங்க என்ன பண்ணுவான்? என்னுடைய தேவை, என்னுடைய உடல் தேவை, உபாதையை நிறைவேற்றணும். இதுக்கு எனக்கு நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த முறை என்ன? என்னுடைய நபிகள் நாயகம் எனக்கு கற்றுக் கொடுத்த முறை என்ன? எப்படி நான் இந்த சிறுநீரை கழிக்கணும்? அப்ப நபிகள் சொன்னாங்க, மக்கள் பார்வைப்படாத இடத்துக்கு போ, நிழல் தரக்கூடிய மரங்களோ அல்லது குளங்களோ நீர்நிலைகளோ இல்லாம பார்த்துக்கோ, உன்னுடைய ஆடையை தேவையான அளவுக்கு மட்டும் அகற்றிக்கோ, உட்கார்ந்து சிறுநீர் கழி, கிருதின்னு கழிச்ச பிறகு தண்ணி ஊற்றி கழுவு. இதெல்லாம் நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த மனிதாபிமான செயல்கள். இதெல்லாம் முஸ்லீம்கள் சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க, சுண்ணத்தான காரியம், நபிகள் நாயகத்து நல்ல காரியம், வழிமுறைன்னு சொல்லுவாங்க. இல்ல, ஒரு மனித குலத்திற்கே தேவையான காரியம் இது. அப்ப இதுதான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் சாதாரண சின்ன பேசிக் டிஃபரெண்ட், ஒரு பேசிக் வித்தியாசம். அவன் தேவைன்னு இருந்துச்சுன்னா ஆடு மாடு மாதிரி தேவை நிறைவேற்றி போயிடுவான். இவன் அப்படி போக மாட்டான், மனுஷன் மாதிரி பண்ணுவான். இவனை மனிதனாக மாற்றியது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைகள். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னசென்ட் ஆஃப் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு திரைப்படம் வெளியிட்டாங்க. கேள்வி ஞாபகம் இருக்குங்களா? உலகம் முழுவதும் பெரிய கலவரமாச்சு. நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒரு நபிகள் நாயகத்தை வந்து சினிமா படைச்சு அதில் நபிகள் நாயகத்தை வந்து தப்பான கேரக்டராக அதில் கிரியேட் பண்ணி அது மாதிரி, அதாவது ஒரு மக்களுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு தீய சக்திகள் தயாரித்த படம் அது. அந்த படத்துக்கு என்ன பேர் வச்சான்? இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் பேர் வச்சான். அதனால் என்னாச்சு? உலகம் முழுவதும் பெரிய கலவரமாச்சு. முஸ்லீம்கள் கொதிச்சிருந்தாங்க, எங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி தப்பாக எழுதுறீங்க அப்படி கொதிச்சிருந்தாங்க. ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு. நம்முடைய சென்னையில் மவுண்ட் ரோட்டில் ஒரு வாரம் மவுண்ட் ரோடு பிளாக் ஆகிடுச்சு.
அமெரிக்க தூதரெல்லாம் அடித்து உடைக்கப்பட்டுச்சு. வரலாறுல முதல் முறை மெட்ராஸ் இருக்கிற அமெரிக்க தூதரகம் கல்லால் அடித்து உடைக்கப்பட்டது. பட் மவுண்ட் ரோடே ஒரு வாரம் பிளாக் ஆயிடுச்சு. மாறி 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 ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அமெரிக்காவை கொதிச்சுது. அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய தூதரகத்திலிருந்து ஒரு 3 அலுவலர்கள், நான் இப்போ மக்கா பள்ளியாசலோட இமாமா இருக்கும்போது 3 பேர் என்னை வந்து பார்த்தாங்க. அந்த தூதரகத்தில் எல்லாமே வெள்ளைக்காரங்க, அமெரிக்காக்காரங்க. எங்களை வந்து அம்பாசிடர் அனுப்புனாரு, நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்து பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்த படம் எடுத்ததில் வந்து எங்களுடைய செக்ரட்டரியே வந்து ரொம்ப மனவேதனைப்படுறாரு. அவங்க வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து செக்ரட்டரி தான் சொல்லுவாங்க, யூஎஸ் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். அப்போ ஹில்லாரி கிளின்டன் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஹில்லாரி கிளின்டன் யாரோ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. எங்களுடைய செக்ரட்டரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் குதிச்சு போய் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் உங்களை சமாதானப்படுத்த வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த போராட்டங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது ரெக்யூஸ்ட் பண்ண தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு பேசினாங்க. அப்போ வந்தோடனே அவங்களுக்கு டீ காஃபிலாம் கொடுத்து, குரான்லாம் அவங்களுக்கு இங்கிலீஷ் குரான் டிரான்ஸ்லேஷன்லாம் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு இப்போ நாங்கள் பேச ஒரு அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்போ அதில் ஷார்ட்டாக சொல்ல என்ன நினச்சின்னு, அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், ஆனால் வந்து எங்களுடைய வேதனை என்னன்னு சொன்னால், இந்த படம் வந்து உலகத்திலே இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்த படம், இதை நீங்கள் ஆரம்பத்திலே தடை பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த படத்தை வெளியிட விட்டு வெளியே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக யூடியூப்ல வந்தோடனே நீங்கள் நினச்சா தடுத்துருக்கலாம், அதை பேன் பண்ணியிருக்கலாம். பேன் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வளர்ந்துருக்காது. இது முஸ்லீம்கள் இந்த படத்தை பார்க்க தான் அவங்களுக்கு கோவம் வருது, வெறி வருது. நீங்கள் இந்த ஆரம்பத்தை தடுத்துருக்கலாமே, இப்போ கைமீறி போனதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் எல்லாம் சமாதானப்படுத்த வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒன் திங், ஒரு விஷயம் பாருங்கள், எங்கள் நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் ரொம்ப அதிகம். நாங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த கருத்து சுதந்திரம் உள்ளவங்கள இவங்க இந்த படம் எடுக்கக்கூடாது, பேன் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போயிடுவான். கோர்ட்டுக்கு போனால் எங்கள் கவர்மெண்ட்டு கேவலப்படும் கோர்ட்டுக்கு முன்னாடி. அதனால் எங்கள் நாட்டில் வந்து உங்கள் நாடு மாதிரி இல்லை, கருத்து சுதந்திரம் ரொம்ப அதிகம். அதனால தான் ஆதாரம் சொல்கிறார், அதனால தான் எங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றியே தப்பா அசிங்கமாக படம் எடுத்துருக்கிறான். எங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றியே, எங்களுடைய மதம் கிறிஸ்தவ மதம், எங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றியே அவர் ஒரு மோசமானவர், அவர் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்களாம் அசிங்கமாக எழுதிருக்கிறான். ஜீசஸ் கிறிஸ்டைய அம்மா மரியாவை பற்றி தப்பா படம் எடுத்திருக்கான். அந்த அம்மா வந்து ஒரு கள்ளக்காதல் வச்சிருந்தாங்க, அப்படிலாம் படம் எடுத்திருக்கானுங்க. நாங்கள் இதெல்லாம் டாலரன்ஸ் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டோம். அப்படிங்கும் பொழுது உங்கள் ப்ராஃபிட்டை சொன்னால் மட்டும் உங்களால் டாலரன்ஸ் ஆகலை. நீங்கள் எங்கள் இன்டாலரன்ஸை வெளிப்படுத்துறீங்க, சகிப்புத்தன்மையே இல்லை உங்கள்கிட்ட. அவர் கேட்ட வார்த்தை, நாங்கள் எங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி பேசும்போதே நான் சகிச்சுக்கிறோம், எங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் தப்பா படம் எடுக்கிறோம், அசிங்கமாக எடுக்கிறோம், நாங்கள் தாங்கிக்கிறோம். உங்கள் ப்ராஃபிட்டை பற்றி எடுத்தால் மட்டும் நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்க, உலகம் முழுவதும் எப்படி கொந்தளிக்கிறீங்க, இதே ஜஸ்ட் ஒரு கருத்து வந்து எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டார். அவர் நீண்ட வாக்குவாதம். நான் அவருக்கு என்ன பதில் சொன்னது மட்டும் சொல்கிறேங்க. ரொம்ப அவர் அந்த பதிலில் ரொம்ப இம்பேக்ட் ஆனார். நான் அவர் சொன்னேன், எங்களுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீசஸ் கிறிஸ்ட மாதிரி தெய்வமோ ஒரு மத தலைவரோ எங்களுடைய ஒரு உயர்ந்த மனிதரோ அல்ல. அவர் இறைவனுடைய ப்ராஃபெட்டு, அவர் முஸ்லீம் மதத்துக்கு தலைவர், அல்லது எங்களுடைய ஒரு உயர்ந்த இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி தப்பாக சொன்னால் நீங்கள் டாலரன்ஸ் சகிச்சுக்கிறீங்க, ப்ராஃபட்டை பற்றி சொன்னால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொன்னால் எங்களால் ஏன் சகிச்சுக்க முடியலங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவர் மத தலைவரோ ஒரு நபியோ ஒரு கண்ணியமான ஆளு ஒரு தெய்வம் கடவுள் நோ. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த லைஃப் ஸ்டைலை தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த அனுபவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நாங்கள் ப்ராஃபட் இல்லாத எங்கள் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தராத ஒரு வாழ்க்கை, கற்றுத்தந்த வாழ்க்கை, ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த கற்றுத்தந்த வாழ்க்கையினால், எங்கள் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத்தந்த வாழ்க்கையினால் நாங்கள் தினம் அந்த மனித வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் ரத்தத்தோட கலந்துட்டாங்க ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒரு தெய்வம் மாதிரியோ ஒரு கடவுள் மாதிரியோ ஒரு தலைவர் மாதிரியோ ஓரமாக வச்சு நாங்கள் அவருக்கு ஃப்ரேம் போட்டு பார்க்கல, எங்க ரத்தத்தோட கலந்துட்டாங்க. ஏன்னா அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவர் கேட்டார், ஹவ் இஸ் இட் அப்படின்னு கேட்டார். இது எப்படின்னு கேட்டார். இது எப்படி நீங்க அனுபவிக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கன்றாரு. ஃபுல்லா 3/4 மணி நேரம் உட்கார வச்சு அவர் வந்து தவா செஞ்சேன். இந்த பாருங்க, அவருக்கு இதே உதாரணம் சொன்னேன். நீங்க ஒரு கான்சுலேட் ஜெனரலா அங்கே வந்திருக்கிறீங்க, ஒரு பெரிய கான்சுலேட். நீங்க ஒரு மொத்த இந்தியாவுக்கே வந்து அமெரிக்காவோட பிரதிநிதி. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கீங்க, கார்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யூரின் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் எங்கேயாவது டாய்லெட் தான் தேடுவேன்னாரு. டாய்லெட் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓரமாக மருத்துவரமாக உட்காந்துட்டு போயிடுவேன். ஒரு சாதாரண முஸ்லீம் உட்கார மாட்டான். ஏன்னா அவனுக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துறாங்க. இது வந்து நான் இதை பற்றி சொல்ல, பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு.
அவனுக்கும் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மரத்தறையில் இருக்கக்கூடாது. ஏன் நீ மரத்தறையில் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் மரத்தில் நிறைய ஓய்வு எடுக்க வரவன் எவ்வளவு வேதனைப்படுவான் அந்த நாத்தத்தினால, வாடையினால. இந்த மாதிரி யாரை யோசிக்க முடியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் எங்களுக்கு ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வாழ்க்கை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்க்கையை நாங்கள் தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். காலையில் ஒரு நாள் கடவுளே கும்பிட்ற சாமி எல்லாம் அவரு கால் போட்டு போட்டோ கூப்பிட்டாரு, பூஜை பண்ணி கடவுளை என்ன காப்பாற்றுறப்பே அப்படின்னு சொல்லிட்டு போது இறைவன் அல்ல அவரு. எங்கள் ரத்தத்தோடு உணர்வோடு கலந்து விட்ட ஒரு மனிதர் அவர் கற்றுத்தந்த வாழ்க்கை தினம் தினம் அனுபவிச்சிருக்கிறோம். நாட் ஓன்லி மீ, உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும். அதனால்தான் அவனுடைய ஒரு முஸ்லீமுடைய தாய் தகப்பனை பற்றி பேசினா கூட டாலரன்ஸ் பண்ணிப்பான். அவன் அம்மா அப்பா பற்றி பேசினா டாலரன்ஸ் பண்ணிப்பான். அவன் அக்கா தங்கச்சிகளை பற்றி சொன்ன டாலரன்ஸ் பண்ணிப்பான். ஆனால் அவனுடைய ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொன்னால் மட்டும் ஒரு முஸ்லீமால் டாலரன்ஸ் பண்ண முடியாது. அவர் சொல்லி புரிய வச்சார். எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே, இதுதான் இறைவன் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கை. ஏன்னா இந்த வாழ்க்கை இருக்குது. முதல் நபிகள் நாயகம் மதீனாக்கு போறாங்க. மதீனால போய் எல்லா மக்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அங்கிருந்த யூதர்கள் நயவஞ்சகர்கள் கிண்டல் பண்ணாங்க. மாலி ஹாதர் ரஜுல் யுஅல்லிமுன் நஸல் ஹலா, இது யார் இவர்? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, ஒண்ணுக்கு போறது ரெண்டுக்கு போறது தான் கற்றுக் கொடுக்குறாரு இவர் அல்லாஹ் ரசூலா, ஒண்ணுக்கு போறது தான் கற்றுக் கொடுப்பாங்களா யாராவது? ஆனால் அதையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும், மனித உணர்வுகளை மதிக்க வேண்டும். ஒரு அண்டை வீட்டார் செய்ய வேண்டிய கடமை என்ன? நீ ஒரு அண்டை வீடா இருந்து என்ன செய்யணும்? ஒரு பக்கத்து வீட்டுக்கார நெய்பரா இருந்தவங்க மேல கடமை என்ன? ஒரு தாய்க்கு பிள்ளையா இருந்தவங்க மேல கடமை என்ன? ஒரு பிள்ளைக்கு பெற்றோராக இருந்த மேல கடமை என்ன? ஒரு கணவனுக்கு மனைவியா இருந்து நீ எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவிக்கு கணவனா இருந்து எப்படி நடந்துக்கணும் என்று நபிகள் நாயகம் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை கற்றுத்தராத விஷயங்களே கிடையாது. அது தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது எப்படி ஒரு மனிதனால ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இன்சல்ட் பண்ணும் பொழுதோ கேவலப்படுத்தும் போதோ டாலரன்ஸ் பண்ணிக்க முடியும் எங்களால? இதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சு, இன்டாலரன்ஸ் பேர் வை, டெரரிசம் பேர் வை, என்ன வேணாலும் பேர் வச்சுட்டு போ. கடைசி அவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாரு. நான் சொன்னேன், இனிமேலாவது உங்க கவர்மெண்ட் சொல்லி இந்த மாதிரி படங்கள்லாம் வராமல் தடுக்க பாருங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, ஐ காண்ட் அப்படின்றாரு. என்னால் முடியாது, ஏன்னா என் கவர்மெண்ட் சட்டம் அந்த மாதிரி சட்டம் இருக்குது, அவங்க முழு சுதந்திரம் இருக்குது, நாங்கள் தடுக்க முடியாதுன்றாரு. அப்போ நான் சொன்னேன், அப்படி தடுக்க முடியாது நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா, இப்போ நான் ஒன்று சொல்ல நோட் பண்ணிக்கங்க. இன்றைக்கு உங்களுடைய அமெரிக்க தூதரகத்தின் மீது கல்லெறிந்த எங்களுடைய இளைஞர்கள் நாளைக்கு இன்னொரு முறை வருமையினால் அந்த கல் மீது பெட்ரோல் பாமாக மாறும். அப்போ எங்களால் தடுக்க முடியாது. அப்படி விளவெடுத்து பெற்ற மூஞ்சி சிவந்து போச்சு அவருக்கு. நீ கல் அடிச்சிருக்கான், நாங்கள் அடிக்காதீங்கன்னு சொல்லலாம். நாளைக்கு அவன் உணர்வு மேஞ்சி நீ மறுபடியும் இதே மாதிரி தப்பு செஞ்சா அவன் பெட்ரோல் பம்ப் கூட போடுவான் அவங்க மேலே. அப்படி எங்களால் தடுக்க முடியாது எங்களை. ஏன்னா இதுதான் காரணம். எங்களுடைய ஒவ்வொரு மனிதர் முஸ்லீம்களுடைய உள்ளத்தோட ரத்தத்தோட கலந்தவர்கள் ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காண்டி சொல்றேன் சகோதரர்களே, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த நமக்கு இந்த அற்புதமான வாழ்க்கை. அந்த ப்ராஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இஸ்லாத்தை தாவா செய்வதற்காக, அழைப்புப்படி செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்துடைய வரலாறு எடுத்து பார்த்துருப்போம். எவ்வளோ நேரம் அதுக்காண்டி வாழ்க்கையார். ஒரு முறை நபிகள் நாயகம் வர 3 நாள் ஊர்லேயே ஆளை காணோம். 3 நாள் கழிச்சு நபிகள் நாயகம் வர்றாங்க. அவங்களை பார்த்து அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்க கோலத்தை பார்த்து நபிகள் நாயகம் கேட்குறாங்க, ஒமா யுபிக்கிக்கு யா பின்தி ஃபாத்திமா, என் மகளே ஏமா அழுகுற அப்படின்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபாத்திமா சொன்னாங்க, நபிகளுடைய மகளார் சொன்னாங்க, 3 நாள் எங்கே போனீங்கன்னு தெரியல, நீ உயிரோடு இருக்கிறீங்களா இறந்துட்டீங்களா எனக்கு ஒரு தகவலும் இல்லை, இப்படி வந்திருக்கிறீங்க பங்கர கோலத்தில் வந்திருக்கிறீங்க, முடிலாம் கழிஞ்சி போய் முகம்லாம் அப்படி புழுதி அழுக்கு சட்டை பார்க்கறதுக்கு ஒரு பரதேசி கோலத்தில் வந்திருக்கிறீங்களே, இதை பார்த்து நான் அழுகுறேன் அப்படின்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, மகளே நான் உன்னுடைய தந்தை இப்பொழுது இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஊரா போய் இஸ்லாத்தை சொல்கிறேன், மக்கள் மேலே மண்ணெளி வீசுறாங்க, ஒவ்வொருத்தரா போய் இஸ்லாத்தை சொல்கிறேன், என்னை கல்லால் அடிக்கிறாங்க, என் மேலே மண்ணெளி வீசுறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏத்தியல் நாசி ஜமானுன்னு ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே லா யஹ்லு அலல் அர்லி பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அதுஹலஹுல்லா கலிமத்த தக்வா. அந்த காலத்திலே எந்த ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் கோபுர வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நுழைக்காமல் விடமாட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு குடிசை வீட்டிலையும் களிமா நுழையுது, ஒவ்வொரு கோபுர வீட்டிலும் களிமா நுழையுது. இப்போ நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி குடிசை வீட்டுக்குள்ளும் கோபுர வீட்டுக்குள்ளும் களிமா இறைவனுடைய ஏகத்துவ வார்த்தை நுழைந்து கொண்டிருக்கிறதுல இப்போ நாம போய் கையில் பிடிச்சிக்கணும். நானும் இதில் பங்கெடுத்துக்கணும். பங்கெடுத்தா தப்பிச்சோம். இப்போ நாம தாவா செய்ய வேண்டியதில்லை, நாம அழைப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தானா இறைவன் இஸ்லாத்தை பரப்புறான், ஆயிரக்கணக்கான மக்கள் அலையிலேயே இஸ்லாத்துறைக்கு வராங்க. இப்போ நாம இதில் சேர்ந்துக்கிட்டோம்டா நாளைக்கு மறுமையில இறைவன் கூட்டத்திலே தப்பிப்போம்.
வல்ல இறைவன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. விளங்கி புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.